வணக்கம். 2026ஆம் ஆண்டு நவகிரகங்களின் சஞ்சாரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது. மங்கள காரகனும் சுப கிரகங்களுக்கெல்லாம் முதன்மையானவருமான குரு பகவான் இந்த ஆண்டில் 2 முறை ராசி மாற்றம் கண்டு வியக்கத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்த உள்ளார். ஆண்டின் தொடக்கத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதியன்று தனது உச்ச வீடான கடக ராசிக்குள் நுழைகிறார். ஒரு கிரகம் தனது உச்ச வீட்டில் அடையும் போது அதன் பலன்கள் பன்மடங்கு அதிகரிப்பதோடு உலக அளவில் தர்மம் தழைக்கவும் மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கவும் வழிவகை செய்யும். குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுவது கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளுக்கு பொற்காலமாக அமைய உள்ளது. ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான இந்த காலகட்டத்தில் ஹன்ஸ் ராஜயோகம் என்னும் மகா புருஷ யோகம் நிலவுவதால் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இவ்வாறு ஒரே ஆண்டில் குரு பகவான் 2 ராசிகளில் சஞ்சரிப்பதும் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் ஆண்டின் முற்பகுதியில் பயணம் செய்வதும் ஜோதிட ரீதியாக மிகவும் அரிதான மற்றும் வலிமையான நிகழ்வாகும். இந்த மாற்றங்கள் தனிமனித வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதாரம், ஆன்மீகம் மற்றும் கல்வித்துறையிலும் பெரும் திருப்புமுனைகளை உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது 12 ராசிகளுக்கென்ன என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புத்திசாலித்தனம், நிதானம் மற்றும் எதையும் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படும் குணம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். கன்னிராசியில் பிறந்த நீங்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள். எந்த ஒரு வேலையையும் நேர்த்தியாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதில் உங்களை மிஞ்ச ஆள் கிடையாது. உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் என்பதால் பேச்சிலும் செயலிலும் எப்போதும் ஒரு சாதுரியம் இருக்கும். இதுவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து தொழில் ரீதியான பல சவால்களை கொடுத்து வந்த குரு பகவான் வரும் 2026 ஜூன் மாதம் முதல் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் கடகராசியில் உச்சம் பெறுகிறார். ஏகாதச குரு எதையும் தருவார் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த பெயர்ச்சி உங்கள் வாழ்வையே புரட்டி போடப் போகும் ஒரு பொற்காலம். குரு பகவான் தனது உச்ச பலத்தோடு 11ஆம் இடத்தில் அமர்ந்து அங்கிருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடு, 5ஆம் வீடு மற்றும் 7ஆம் வீடுகளை பார்ப்பது நீங்கள் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தரப்போகிறது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த குரு பெயர்ச்சி ஒரு நிம்மதியான மற்றும் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கும். இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த சிறு சிறு சலசலப்புகள், கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகும். உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வீட்டில் மங்கள செய்திகள் வந்து சேரும். திருமண முயற்சிகள் கைகூடும். கணவன் மனைவி இடையே அந்நியோன்யம் அதிகரித்து ஒருவருக்கொருவர் பக்கபலமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கப் போகும் ஒரு அற்புதமான காலகட்டம் இது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இது லாபகாலம் என்றே சொல்லலாம். லாபஸ்தானத்தில் அமரும் உச்சகுரு உங்கள் தொழிலில் அபரிமிதமான லாபத்தை கொண்டு வருவார். புதிய கிளைகளை தொடங்குவது, தொழிலை நவீனப்படுத்துவது போன்ற உங்கள் நீண்டகால கனவுகள் நிறைவேறும். பங்குதாரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமான ஒத்துழைப்பு கிடைக்கும். குறிப்பாக ஏஜென்சி, கமிஷன், எழுத்து மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு வாய்ப்புகள் தேடி வரும். சந்தையில் உங்கள் நிறுவனத்தின் மதிப்பு உயரும். புதிய வாடிக்கையாளர்களின் வருகை உங்கள் உற்சாகத்தை அதிகரிக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் ஒரு யோகமான காலம் இது. வேலை மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏறுமுகமாக அமையும். குருவின் 7ஆம் பார்வை உங்கள் களத்திரஸ்தானத்தில் விழுவதால் புதிய வேலை தேடுபவர்களுக்கு மிகச்சிறந்த நிறுவனங்களிலிருந்து அழைப்பு வரும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு மற்றும் மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் தடையின்றி கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் மீதான நம்பகத்தன்மை அதிகரிக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு தோள் கொடுப்பார்கள். வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். உங்களின் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு ஒரு தலைவராக பரிணமிக்கும் வாய்ப்பும் உங்களுக்கு கிட்டும். பொருளாதார ரீதியாக கன்னிராசிக்காரர்கள் இந்த ஆண்டு ஒரு உச்சத்தை தொடுவார்கள்.
11ஆம் இடத்தில் குரு அமர்வது என்பது பண வரவிற்கு பஞ்சமே தராத ஒரு நிலை. பல வழிகளிலிருந்து வருமானம் வந்து சேரும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவீர்கள். வங்கியில் சேமிப்பு உயரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி உங்களுக்கு சாதகமாக அமையும். தங்கம், நிலம் மற்றும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் மிக வலுவாக உள்ளது. புதிய முதலீடுகள் மூலம் உங்களுக்கு லாபம் பெருகும். மற்றவர்களுக்கு உதவும் அளவிற்கு உங்கள் நிதி நிலைமை உயரும். உங்கள் வாழ்க்கை தரம் ஒருபடி மேலே செல்வதை நீங்கள் உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கன்னிராசியினருக்கு இருந்த உடல் உபாதைகள் அனைத்தும் நீங்கும். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு சாதகமாக இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் பொலிவு பெறும். நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சையில் இருந்தவர்கள் பூரண குணமடைவார்கள். மன அழுத்தம் குறைந்து மனத்தெளிவு பிறக்கும். உற்சாகமாக அன்றாட பணிகளை செய்வீர்கள். சரியான உணவு முறையும் யோகா போன்ற பயிற்சிகளும் உங்கள் உடலை இன்னும் வலுப்படுத்தும். நீண்ட நாட்களாக உங்களை வாட்டிய மனக்கவலைகள் நீங்கி நிம்மதியான உறக்கம் கிட்டும். பிள்ளைகளின் முன்னேற்றம் குறித்து பெருமைப்படும் தருணங்கள் அமையும். 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை விழுவது உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை தந்தருளும். ஏற்கனவே குழந்தைகள் உள்ளவர்களுக்கு அவர்கள் மூலம் மகிழ்ச்சி பெருகும். பிள்ளைகள் கல்வியில் சாதனை படைப்பார்கள். அவர்கள் விரும்பிய உயர்கல்வி அல்லது கலைத்துறையில் பெரிய உயரங்களை எட்டுவார்கள். பிள்ளைகளால் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். அவர்களுக்கு திருமண வயது இருந்தால் மிகச்சிறந்த வரன் அமைந்து விமரிசையாக திருமணம் நடைபெறும். அவர்களின் வெற்றியைக் கண்டு நீங்கள் ஆனந்த கண்ணீர் விடும் சூழல் உருவாகும். பயணங்கள் உங்களுக்கு புதிய அனுபவங்களையும் மாற்றங்களையும் தரும். குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்ப்பதால் சிறிய மற்றும் நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். ஆன்மீக பயணங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். பல புண்ணிய தலங்களுக்கு சென்று இறை தரிசனம் பெறும் வாய்ப்பு கிடைக்கும். தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணங்கள் பெரும் வெற்றியை தரும். இந்த பயணங்கள் மூலம் புதிய தொடர்புகளும் லாபகரமான ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் உங்களுக்கு சிறப்பான வரவேற்பும் கௌரவமும் கிடைக்கும். இந்த 2026-2027 குரு பெயர்ச்சி கன்னிராசிக்கு ஒரு பொற்காலத்தின் திறவுகோல். முயற்சி திருவினையாக்கும் என்பதற்கு ஏற்ப நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியில் முடியும். இதுவரை நீங்கள் இழந்த அனைத்தையும் வட்டியும் முதலாக திருப்பிக் கொடுக்க குரு பகவான் தயாராகிவிட்டார். மன உறுதியுடன் தன்னம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெருகி நிம்மதியான வாழ்வை வாழப்போகிறீர்கள். குரு பகவானின் அருளாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். உங்கள் கனவுகள் நனவாகி மகிழ்ச்சியில் திளைக்கப் போகும் இந்த ஆண்டை மகிழ்ச்சியோடு வரவேற்க தயாராகுங்கள். இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.